வணக்கம் நண்பர்களே. இந்த நம்ம அருந்ததியர்களுக்கு 3% உள் இடஒதுக்கீட சுப்ரீம் கோர்ட் அங்கீகரிச்சிருக்குது, சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை அங்கீகரித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இப்போ இனிமேல் அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு, அந்த தூர தேசத்து மக்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு தேசத்திலிருந்து முழுவதுமாக விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்களுடைய ஒரு இழிவான இருக்குது. மலத்தையே மனிதனுடைய மலத்தையே மனிதன் சுத்தம் பண்ணக்கூடிய வேலைகள், சுகாதார வேலைகள், கூட்டுற வேலை, பெருக்கிற வேலை, செருப்பு தைக்கிற வேலை, இந்த மாதிரி சமூகத்தால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பிரிவினர் செய்த அந்த வேலை, இந்த தொழில் ரீதியான அந்த ஒதுக்கீடு ஒரு இழிவான வேலையாக ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக பார்க்கப்பட்டு ஒரு இழிவான வேலையாக மாற்றப்பட்டு அந்த மக்கள் சொல்லனா துயரத்திற்கு ஆளாகி இருக்கிற மக்களுக்கு ஒரு 3% மொழி இடஒதுக்கீடு என்பது ஒரு ஆறுதலிக்கும் ஒரு விஷயம். இதில் என்ன ஒரு பிரச்சனை, நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஒரே கிரிட்டிக்கலாக பேசுகிறாங்க. எப்படின்னா, இல்லை அது எப்படி பட்டியல் இழந்தவர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறவங்களையே நீங்கள் தனித்தனியாக பிரிக்கிறீங்க? தனித்தனியாக பிரிக்கிறது இல்லை. அவர்களுக்கு அந்த அந்த பட்டியல் இனத்தவர்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இந்த பல்லர்கள், தேவேந்திர குல வேளாளர்களும், ஆதி திராவிடர்களும், அருந்ததியர்களும், இந்த 3 தானே மெயினாக இருக்குது. இந்த 3லையும் பார்த்தீங்கன்னா, இந்த தேவேந்திர குல வேளாளர்களோ, இந்த ஆதி திராவிடர் எல்லாத்தையும் நான் சொல்லலை, ஒரு சிலர் தான் சொல்கிறேன். அவர்களே இந்த அருந்ததியர்களை தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. இப்போது நம்மளுடைய சாதி அடுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ மேலே நெற்றியில் பிறந்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா தோளில் பிறந்தவனை அடிமையாக பார்க்குறான். தோளில் பிறந்தவர்கள் என்ன பார்க்குறான் அப்படின்னா, தொடையில் பிறந்தவனை அடிமையாக பார்க்குறான். தொடையில் பிறந்தவர்கள் காலில் பிறந்தவர்களை அடிமையாக பார்க்குறாங்க. அப்போது பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், இந்த 4 அடுக்கில் இந்த 4 அடுக்குகளுக்கும் ஒவ்வொருத்தனையும் இப்போ மேலே இருக்கிறவன் பார்ப்பனர்கள் சத்திரியர்களை அடிமையாக பார்க்கிறார்கள். சத்திரியர்களை வைசியர்களை அடிமையாக பார்க்கிறார்கள். வைசியர்கள் சூத்திரர்களை அடிமையாக பார்க்கிறார்கள். இந்த 4 பேரும் சேர்ந்து இந்த பஞ்சமன் எனக்கூடிய இது தாழ்த்தப்பட்டவர்களை, ஒடுக்கப்பட்டவர்களை, இந்த அருந்ததியர்களை ரொம்பவும் இழிவு நிலையாக பார்க்கப்பட்டு வருகிறது. திருச்சி மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மேற்கு கொங்கு மண்டலத்துக்குலாம் போனீங்கன்னா அவ்வளவு சாதி பார்ப்பாங்க. இந்த மக்களை அவ்வளவு ஒரு கேவலமாக பார்க்கக்கூடிய பார்வை இன்னும் இருக்குது. ஏதோ பெரியார் இந்த மண்ணில் பிறந்தாரு, பெரியார் செய்த புண்ணியம், பெரியார் செய்த ஒரு சில நல்ல காரியங்களால் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் மறைக்கப்பட்டுகிறது. சாதியை திருத்தப்பட்டிருக்கிறது. சாதியை ஆனாலும் எல்லாரும் மனசில் நீர் பூத்து நெருப்பாகத்தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. சாதி இல்லை ஒழுங்கிருச்சுலாம் சொல்ல முடியாது. விவேக் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, 100 பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாது. அந்த மாதிரி கதையாக இன்னும் கண்ணுக்கே தெரியாத, என்னன்னே தெரியாத சாதிங்கிற ஒரு விஷயம் மக்கள் மேலே திணிக்கப்பட்டிருக்கு. அது அடுக்கு ரீதியாக இதை கொண்டு இதை ஆரியர்கள் தான் இதை கொண்டு இந்த மாதிரி அவனுக்கு யாரெல்லாம் ஒத்து போனாங்களோ, யாரெல்லாம் அவன் சொல்றதை கேட்டாங்களோ அவர்களெல்லாம் மேல் சாதிகளாகவும், யாரெல்லாம் இவர்களுடைய கருத்துக்கு ஒத்து போகவில்லையோ, தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், இவர்களையெல்லாம் கீழ்நிலையில் தாழ்த்தப்பட்டவர்களாக, சூத்திரர்களாக, பஞ்சமர்களாக ஆக்கி வச்சிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்களாக கிட்டத்தட்ட 2000 வருடங்களாக அனைத்து மக்களுமே சுரண்டப்படுகிறார். பார்ப்பனியம் என்ற ஒரு கும்பலால் 2000 வருடங்களாக அனைத்து மக்களுமே சுரண்டப்படுகிறாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னாக்கா சரி அவங்க தான் அப்படி சொன்னாங்க அப்படின்னாக்கா, நம்ம ஆளுங்களும், நம்ம சத்திரியர்கள் எடுத்துக்கங்க, வைசியர்கள் எடுத்துக்கங்க,
இவர்கள் சூத்திரர்களை வந்து சொல்லியிருக்காங்க. சூத்திரர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆண்ட சாதிக சூத்திரர்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆண்ட சாதிகள் அப்படின்னு சொல்லிக்கிற பெரிய பெரிய சாதிக்காரர்கள் கூட இந்த சாதியை பார்த்து ஒதுக்கி வைக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர்களை, பல்லர்களை, பறையர்களை, அருந்ததியர்களை ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர்களும் ஆதி திராவிடர்களும் பல்லர்கள் என்று சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் என்று சொல்லக்கூடிய பல்லர்களும் ஆதி திராவிடர்கள் என்று சொல்லக்கூடிய பறையர்களும் கூட ஒரு சிலர் நான் எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சிலர் வந்து அருந்ததியர்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. இது இப்போ என்ன மாதிரியான ஒரு ஒரு நம்ம ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு அடுக்கும் தன்னுக்கு கீழே உள்ளவனே அடிமையாக ஒதுக்கி வைக்குது, அடிமையாக பார்க்குது. இப்படி தான் இருக்குது நாடு. சாதி எங்கேயும் ஒழிஞ்சு போகல, சாதி எங்கேயும் ஒழிஞ்சு போகாது. மனிதன் உள்ளவரை இந்த பூமியில் சாதி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதான் பெரியார் அன்னைக்கே சொன்னார், சாதியை ஒழித்தால்தான் எல்லாமே சரியாக வரும் அப்படின்னாரு. சாதியை வேற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சமூக மேம்பாட்டைத்தான் பெரியார் விரும்பினார். அவர் இல்லைன்னா இன்னும் கீழே போயிருப்பாங்க இந்த மக்கள், இன்னும் கீழே போயிருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா மக்களுமே இன்னும் கீழே போயிருப்பாங்க. தனக்கு கீழே உள்ளவர்களை தனக்கு அடிமையாக நினைக்கிறார்கள். ஆனால் தனக்கு மேலே உள்ள, இப்போ இதுலேயே எடுத்துங்களேன், இந்த அருந்ததியர்கள்லேயே எடுத்துங்களேன், ஒரு சில பிரிவினர்கள் வந்து நான் தான் உயர்ந்தவன், நான் தான் தாழ்ந்தவனுங்கிற அந்த எண்ணங்கள்ல இன்னும் அந்த ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் இருக்குது. ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் ஒரு உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த உட்பிரிவுகள் இருக்கிறவங்க நான் தான் உயர்ந்தவன், நான் தான் தாழ்ந்தவனுங்கிற அந்த போட்டி மனப்பான்மை இன்னமும் இருக்குது, இன்னமும் இருந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி மாற்ற போகிறோம், இது எப்படி மறைய போகுது, இது என்ன மாதிரி செய்ய போகிறோம், இது இன்னும் வருங்காலம் எப்படி போகுது? படித்த இளைஞர்கள், எல்லா சாதிகளிலிருந்தும் படித்த இளைஞர்கள் வந்து இந்த சாதிங்கிற ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு விஷயத்தை ஒதுக்கலைன்னா நமக்கு இந்த நாட்டிற்கு விடிவு காலமே கிடையாது. எவ்வளவு மோசமாக, எவ்வளவு தந்திரமாக, எவ்வளவு கீழ்த்தரமான எண்ணங்களோடு சாதிய படிநிலையை அமைத்து அந்த சாதிய படிநிலையை மனிதனை சிக்க வைத்து மனிதர்களுக்குள்ளே அடித்து கொள்ளக்கூடிய அந்த பிரிவினவாத தத்துவத்தை எவ்வளவு பக்காவாக செஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா பார்ப்பனியம். எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு சாதி சண்டைகள் நடக்குது, எவ்வளவு ஆணவ கொலைகள் நடக்குது. ஆணவ கொலைகளை என்னைக்காவது பார்ப்பனியம் தட்டி கேட்டிருக்கா? சாதி சண்டைகளை என்னைக்காவது பார்ப்பனியம் தட்டி கேட்டிருக்கா? கேட்காது. ஏன்னா இதெல்லாம் அவர்களுக்கு தேவை. இந்த மாதிரி ஆணவ கொலைகளும், இந்த மாதிரி சாதிய படி அடுக்கு நிலைகளும், இந்த மாதிரி காதல் மறுப்பு திருமணங்களும், இதெல்லாம் வந்து பார்ப்பனியத்துக்கு தேவை. அவர்கள் தான் திட்டமிட்டு செய்வாங்க. அவங்க தான் ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணணும், எந்த சாதியும் கலந்துடக்கூடாது, சாதிகள் தனித்தனியாகவே இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பார்ப்பனர்கள் தான். அவர்கள் தான் இந்த நாடு சீரழிந்ததற்கு மூல காரணமே அவர் பார்ப்பனியம் தான். அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி மீள போகிறோம், என்ன மாதிரியான சூழ்நிலை மீள போகிறோம்? அதற்காகத்தான் பெரியார் பாடுபட்டார், அதற்காகத்தான் அண்ணா பாடுபட்டார், அதற்காகத்தான் கலைஞரும் பாடுபட்டார். அந்த கலைஞர் தான் 2008 ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து நீண்ட நெடுங்காலமாக தமிழக அரசிடம் கோரிக்கையாக இருந்த இந்த விளிம்பு நிலை மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று ஒரு குழு அமைத்து அந்த குழுவுக்கு அதிகாரத்தை கொடுத்து அந்த குழுவை யாரும் பாதிக்காத வகையில், யாருக்கும் எந்த விதமான இடர்பாடுகளும் வராத வகையில் இவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி அமைத்து, அந்த கமிட்டிக்கு ஜனார்த்தனன் கமிட்டி என்று பெயர் வைத்து ஜனார்த்தன ஐயா அவர்களை தான் இதை வந்து எல்லா வேலைகளும் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலைஞர். அதற்கப்புறம் தான் அவர்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சு ஒரு 6 மாதம் 8 மாதம் கழித்து எல்லாம் ஒரு அந்த கலைஞர் ஐயாட்ட கொண்டு இந்த ஆய்வு செய்த அந்த கட்டுரைகளை, அந்த இதெல்லாம் வந்து தரவுகளை எல்லாம் கொண்டு போய், தகவல்களை எல்லாம் கொண்டு போய் கலைஞர் ஐயாட்ட கொடுத்துருக்காங்க ஜனார்த்தனன் கமிட்டி. அப்படி இருக்கும்போது 2009 தான் அதை படித்து பார்த்துட்டு 3% உள்ளிட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது, தமிழக அரசின்
மாநில அரசின் சட்டத்திற்குட்பட்டு, மாநில அரசின் வரம்பிற்குட்பட்டு 3% இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் ஐயா கொடுத்துருக்காங்க. அந்த மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அந்த மக்களுக்காக நிறைய ஒரு சில நன்மைகள் தான் வந்திருக்கு. எக்காலத்துலையும் இவனுக்கு முன்னுக்கு வர மாட்டாங்க. இவங்களுக்குள்ளேயே ஆயிரத்துல சண்டை போட்டுக்கிறாங்களே. இந்த பிரச்சனைகள்லாம் என்ன காரணம்? நம்ம பிரிஞ்சு இருக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லா சாதியிலையும் ஆண்ட சாதியிலிருந்து பஞ்சம சாதி வரைக்கும் பிரிஞ்சு இருக்கிறது என்ன காரணம்? ஒற்றுமையின்மை. இந்த ஒற்றுமையின்மையை தான் பகடக்காயாக பயன்படுத்தி, இந்த ஒற்றுமையின்மையை பகடக்காயாக பயன்படுத்தி பார்ப்பனியும் மொத்த பேரையும் பிரித்து அவர்களுக்குள்ளேயே அடுக்கி வைத்து, ஏன்னா ஒத்துமையாக சேர்ந்துட்டானா ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வைடா அப்படின்னு. ஊரே ரெண்டு பட்டு என்னது ஊரே ரெண்டு பட்டு கிடந்தா ஊர் ரெண்டு பட்டு கிடந்தாதான் இவனுக்கு கொண்டாட்டம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பழமொழிகள்லாம் இருக்குது. ஊர் ரெண்டு பட்டாதான் அவனுக்கு கொண்டாட்டம். ஊர் ஒன்றா இருந்துச்சுன்னா அவனுக்கு கொண்டாட மாட்டான். இவங்களுக்குள்ளேயே இவங்க அடிச்சுக்கிட்டா மட்டும்தான் மேலே இருக்கிறத யாரை பற்றியும் யோசிக்க மாட்டான். நீ பெரியாளா நான் பெரியாளா நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா மேலே இருக்கிறத பற்றி யோசிக்க மாட்டான். மேலே அவங்க இஷ்டத்துக்கு செய்வாங்க. அதிகாரத்தில் உட்காந்து அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. மக்களுக்கு எதிராக, சூத்திரர்களுக்கு எதிராக, பஞ்சமர்களுக்கு எதிராக, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக, ஒழுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக, மலை சாதியினருக்கு எதிராக எல்லா சட்டங்களையும் போடுவாங்க. எல்லாத்தையும் சுரண்டுவானுங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஆளுங்க நமக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவர்கள் எதிர்பார்த்தது. இதுதான் அந்த எதிர்பார்த்ததை வச்சு தான் கரெக்டாக காய் நகர்த்தி கொண்டு போய் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஒற்றுமையாக இல்லாத வரைக்கும் இவங்க உருப்படவே முடியாது. ஒருத்தன் மேலே ஏறினானா இவன் கீழே இருக்கிறவன் அவனை பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்கிறான். அதை தான் பார்ப்பனியம் சொல்லி கொடுக்குது. உன்னுடைய சாதிக்குள்ளே ஒற்றுமையின்மையை வளர்க்கணும் ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும். அதுதான் இந்த 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 கீதையினுடைய சாராம்சமும் பார்ப்பனியத்தோட சாராம்சமும். 4 வர்ணங்களை நானே படைத்தேன் என்று ஒரு கடவுள் சொன்னால், அந்த கடவுள் எதுக்கு? எந்த வெங்காயத்துக்கு நமக்கு? 4 வர்ணங்களை எதுக்கு படைச்ச? ஏற்றத்தாழ்வுகளை நீ எதற்கு படைக்கிற? ஏன் படைக்கிற? உனக்கு என்ன? யாரு படைக்க சொல்லி யார் சொல்லி கொடுத்தது? இந்த மாதிரி 4 வர்ணங்களை நானே படைத்தேன் அப்படின்னு கடவுளே சொல்லியிருக்காரு பகவத்கீதையில் அப்படின்னு சொல்லி தான் நம்மளை பிரிக்கிறான். இன்னமும் பிரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். இன்னமும் சாதி அடுக்கு நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கு. அதில் சிக்கி சின்ன பின்னவன் பூரா தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், பஞ்சமர்கள். அவங்க எதுக்குமே எதை பற்றியுமே அவங்க இது பண்ண மாட்டாங்க. அவர்களுக்குள்ளே இருக்கிற சண்டை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குமே ஒழிய நமக்கு மேலே இருக்கிறவன் என்ன பண்ணுறான், நம்மளை யார் சொல்லுறாங்க அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட மாட்டான், யோசிக்கவும் மாட்டான். இவன் யோசிக்காமல் இருக்கணுங்கிறது தான் அவனுடைய செயலே இருக்குது. பார்ப்பனியத்துடைய செயலே இருக்குது. கீதையினுடைய செயலே இருக்குது. 4 வருணங்கள்லாம் ஏண்டா படைச்ச அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த 3 வருணத்தார்களும் சேர்ந்து என்னைக்காவது வைசியனோ, சத்திரியனோ, வைசியனோ, இல்லை சூத்திரனோ, இல்லை பஞ்சமனோ யாராவது ஒருத்தர் கடவுளை கேள்வி கேட்டிருக்கீங்களா? எங்களை ஏண்டா அந்த மாதிரி படைச்ச, இழிவான பிறவியாக எங்களை ஆக்கப்பட்டுன்னு சொல்லி இந்த கடவுளே கேட்டிருக்கானா? ஏன்னா கடவுள் அதை படைக்கல. கடவுள்னு இந்த பூமியில் யாருமே இல்லை. இந்த கடவுள்னு இந்த பிரபஞ்சத்திலே ஒன்றும் இல்லை. இயற்கை மட்டும்தான். அதான் இறை, அதான் இயற்கை, இதான் இறை. சரி, அந்த இயற்கை எப்படி ஏற்றத்தாழ்வோட மனிதனை படைக்கவில்லையே? மீன்னா எல்லாமே மீன் தான். மனுஷன்னா எல்லாருமே மனுஷன் தான். இவர்களாக பிரித்து கொண்டது சாதியை. அவர்களுடைய நன்மைக்கு மக்களை பலிக்கடாக்கியிருக்காங்க. இதுதான் நடந்தது. இதுதான் உண்மை. இது 3% இடஒதுக்கீடு சுப்ரீம் கோர்ட்டு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதில் ஒருத்தர் உள்ள நுழைஞ்சிருக்கார், ராம்விலாஸ் பாஸ்வான். அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கட்சியின் தலைவரினுடைய மகன். ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சீரன் பாஸ்வான் நினைக்கிறார், மத்திய அமைச்சராக இருக்கார். லோக் ஜனசக்தி தலைவர், கட்சி தலைவர். அவர் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன், லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தலைவர், மத்திய அமைச்சராக இருக்கார். பிஜேபியினுடைய கூட்டையில் இருக்கார். பிஜேபியோட கூட்டையில் இருந்தால் அவர் எதுக்கு தான் செய்யணும்? ஏன்னா சாதிய அடுக்கு நிலைகளுக்கே காரணமே பிஜேபி தானே, பார்ப்பனியம் தானே. பிஜேபின்னா யார்? பார்ப்பனர்கள் தான். பாரதிய பிராமண ஜனதா பார்ட்டி தானே இப்போ பிஜேபி. அதில் கூட்டணி இருந்தால் அப்புறம் சாதியை நீ எப்படி நீ சாதியிலேருந்து வெளியே வர முடியும்? சாதிய கட்டமைப்புலேருந்து வெளியே உன்னைய தாழ்த்தப்பட்டவன் சொன்னவனே அவன் தான். அவன் கூடயே நீ போய் கூட்டணி வச்சிருக்கிற அப்படின்னாக்கா நீ எவ்வளோ பெரிய அறிவாளி, நீ எவ்வளோ பெரிய புத்திசாலி, நீ என்னென்ன மாதிரிலாம் யோசிச்சிருப்ப. மத்திய அமைச்சரை நான் ஒருமையில் பேசுகிறேன் யாரும் நினச்சிக்க வேணாம். தவறாக இருந்தால் தவறு தான்.
பேசக்கூடாது தான். ஆனாலும் ஒரு சில நேரங்களில் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. உன்னை தாழ்த்தப்பட்டவன் சொன்னது யாரு? உன்னை ஒடுக்கப்பட்டவன் சொன்னது யாரு? உங்கள் அப்பா எதுக்கு தனியாக கட்சி ஆரம்பித்தார்? ராம்விலாஸ் பாஸ்வான் எதுக்காக கட்சி ஆரம்பித்தார்? நம்ம மக்கள் நல்லா இருக்கணும், நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும் தானே ஆரம்பிச்சாரு. நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறோம், நம்ம சமுதாயம் விழிப்படையணும் அப்படி தானே ஆரம்பித்தார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்களுடைய மந்திரி சபையிலே போய் இருந்துக்கிட்டு, அவர்களுடைய கூட்டணி வச்சுக்கிட்டு, அவருடைய மந்திரி சபையில் போய் இருந்துக்கிட்டு இருந்தால் அப்புறம் நீங்கள் எப்படி இந்த 3% இல்லை ஒதுக்கீட்டை நீங்கள் ஆதரிப்பீங்க? எதுக்கு தான் செய்வீங்க? அதானே எதுக்குறது தானே உங்களுக்கு வேலை. அவங்க சொல்லிக் கொடுக்குறது அதானே. எவன் பிரித்து ஆள்றானோ அவங்க கூடயே போய் கூட்டணி வச்சா என்ன அர்த்தம்? அப்படி தான் சொல்லிக் கொடுப்பான், அப்படி தான் செய்யணும். அவங்க சொல்கிறதா நீ செய்யணும். அவங்க சொன்னதை செஞ்சால் தான் உங்களுக்கு மத்திய மந்திரி பதவி எக்ஸட்ரா 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 எக்ஸட்ரா. நீங்கள் முதல்ல உங்கள் கம்யூனிட்டிக்கு என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்க அது ஒன்று சொல்ல. எத்தனை பேர்ட்ட உங்களை நீங்கள் இப்போ உயர்த்திருக்கீங்க, தரம் உயர்த்திருக்கீங்க? எத்தனை பேரை நீங்கள் தரம் ஐயா ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களை மகன் சீரன் பாஸ்வான் அவர்களே, மத்திய அமைச்சர் அவர்களே, லோக் ஜனசக்தி கட்சியினுடைய தலைவர் அவர்களே, நீங்கள் உங்களுடைய சாதியை சேர்ந்த எத்தனை இளைஞர்களை ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக்கியிருக்கீங்க? எத்தனை இளைஞர்களை டிகிரி படிக்க வச்சுருக்கீங்க? எத்தனை இளைஞர்களை கலெக்டர் ஆக்கியிருக்கீங்க? எத்தனை இன்ஜினியர்களை டாக்டர் ஆக்கியிருக்கீங்க? நான் உங்களை மட்டும் கேள்வி கேட்கல, ஜாதி கட்சி தலைவர்னு இருக்கிற எல்லாத்தையுமே கேள்வி கேட்குறேன். ஏன் இப்போ மாயாவதி அம்மா இருக்காங்க. மாயாவதி அம்மா யார்? கன்சிராமோட அசிஸ்டண்ட்டு. கன்சிராமோடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க. அவங்க ஒரு முதலமைச்சர் சீட்டுக்கு வந்தாங்க. எத்தனை ஒடுக்கப்பட்டவர்களை, தாழ்த்தப்பட்டவர்களை எவ்வளோ முன்னு கொண்டு வந்திருக்காங்க? எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்காங்க? யார் பயனடைவது? அதனால் உங்களால் நீங்கள் மட்டும்தான் பயனடைஞ்சிருக்கீங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலே ஜாதி கட்சி நடத்துகிற அத்தனை பேராலையும் ஜாதி கட்சி தலைவர்களே அந்த திருமாவை தவிர பாக்கி அனைத்து ஜாதி கட்சி தலைவர்களும் அவர்களை தான் வளப்படுத்தி கொண்டார்களே தவிர மற்றவர்களை யாரும் வளப்படுத்தலை. அவர்களுடைய சாதிக்காரர்களை வளப்படுத்தவில்லை. சாதிக்கு ஒரு சங்கம் இருக்குது நம்ம ஊரில். ஆனால் எந்த சாதியை வளர்த்துருக்குது அந்த சங்கம்? சாதிக்கு ஒரு சங்கம் இருக்குங்க. அந்த சங்கம் அந்த சாதியை வளர்த்திருக்கிறதா? அந்த சாதியை வளர்ச்சி பாதையில் கொண்டு போயிருக்கிறதா? அந்த சாதிக்கு மேன்மையான விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறதா? அந்த சாதிக்கு நம்ம முன்னேறுவோம். முதல்ல நம்ம முன்னேறுவோம். ஒரு சாதி சங்கம் எப்படி அமையணும்? நம்ம முன்னேறணும். அப்படி தான் ஒரு சாதி சங்கம் அமையணும். நம்ம சாதி சங்கங்கள்லாம் என்ன சொல்லுது? அடுத்தவன் மேலே கல்லறி, அடுத்தவன் மேலே துவேஷம், அடுத்தவன் மேலே கோபம், அடுத்தவன் மேலே வெறுப்பு, நமக்கு கீழ் சாதியாக இருக்கிறவன் மேலே வன்மம், இதுதானே சொல்லிக் கொடுக்குது. வா நம்ம சாதிக்காரங்களாம் வா அத்தனையும் பேர் வா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதில் +2 படிக்கிற பிள்ளைங்க யார் இருக்காங்க? டிகிரி படிக்கிற பிள்ளைங்க யார் இருக்காங்க? வாங்க இங்கே வாங்க, உங்களுக்கெல்லாம் IAS படிக்கிறதுக்கு இலவச கோச்சிங் நாங்கள் தர்றோம், வாங்க ஃப்ரீ கோச்சிங். நம்ம ஆளுங்க எல்லாம் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும். அப்படி ஒரு சமுதாயம் நினச்சி முன்னேறினாக்கா அதுக்கு அப்புறம் எல்லாம் அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 95% டாக்டராகவோ கலெக்டராகவோ மினிஸ்டராகவோ ஆகிட்டானாக்கா அதுக்கப்புறம் யோசிப்போம் அடுத்து யாரா இருக்காங்க? யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சாகணும்ல. அப்போ வா, நமக்கு கீழே வேணா இருக்கானா, இல்லை நமக்கு மேலே வேணா, அவனை கூப்பிடு, அந்த சாதிக்காரனை கூப்பிடு, இங்கே வாயா, நீ வா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ படித்து மந்திரி ஆகு, நீ படித்து டிகிரி வாங்கு, நீ டிகிரி வாங்கிட்டியா, படித்து IAS ஆகு, IPS ஆகு, IFS ஆகு, போலீஸ்காரனா ஆகு, மாறு, வா, நீ எல்லாரும் மாறுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்களா? சங்க தமிழன் கூப்பிட்டார். சீமான் ஒரு தடவை சொன்னான். சீமானுங்கிறவன் ஒருத்தன் சொன்னான். அவன் சினிமாவில் பேசும்போதெல்லாம் சாதி இருக்குது. இப்போ கூட இன்னைக்கு கூட ஒரு காணொலி பார்த்தான். அவன் பேசுனாக்கா அந்த இன்ஸ்பெக்டரை உட்காந்துட்டு, என்னையா சாதியை 21ஆம் நூற்றாண்டில் போய் சாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, எப்படியா அப்படிலாம் உருப்படுறது அப்படி இப்படின்னு. கடைசியில் முதலில் வந்தவன் முதலியார் அப்படின்னு சொன்னவன் வந்தான். அருந்ததியர்கள்லாம் கிருஷ்ணதேவராயரால் தமிழ்நாட்டுக்கு அழைத்து துப்புரவு பணி செய்வதற்கு அழைத்து வரப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை கக்குனா அந்த கர்மாந்தரம் பிடிச்சவன் அண்ணன் தான். அவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துறவனுக்கு என்ன மரியாதை இருக்குது? எந்த அரசியல் தலைவராவது இது வரைக்கும் பெரியாரில் ஆரம்பித்து இது வரைக்கும் காமராஜர்லேருந்து கக்கன்லேருந்து பெரியாரில் ஆரம்பித்து இந்த வரைக்கும் இன்னைக்கு ஸ்டாலின் வரைக்கும் முதலமைச்சர்களாக இருக்காங்க. எந்த அரசியல் கட்சி தலைவராது, ஏன் பார்ப்பன குடும்பத்தில் பிறந்த ஜெயலலிதா கூட அந்த மாதிரியெல்லாம் வன்மத்தை கக்கவில்லை. ஒரு சாதியை பிரித்து வச்சு பேசுனதில்லை. சாதிய படிநிலையில் உச்சாணி கொம்பில் இருந்த ஜெயலலிதா அம்மையார் கூட ஒரு சாதியை பிரித்து துச்சமாக நினைத்து பேசவில்லை மேடையில்.
ஆனால் நிச்சயமாக நீ நடிச்சு பேசுனியா இல்லையா? உனக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கும்? உனக்கு வாடா படம் தான் கூப்பிடுறதுல என்ன அர்த்தம்? என்ன ஒன்றும் தப்பு இல்லையே. அருந்ததியர்கள்லாம் வந்து கிருஷ்ணதேவராயர் துப்புரவு சரி நாங்கள் எங்கள் ஆளுங்க தான் செஞ்சாங்க. யார்? ஆதித்தமிழர்கள் செஞ்சாங்க. யார்? பறையர்கள் எப்போ தேவேந்திர குல வேளாளர்களோ பறையர்களோ எப்போ அந்த வேலையை செஞ்சு ஆதித்தமிழர்கள் அந்த வேலையை செஞ்சு துப்புரவு செஞ்சுருக்காங்க? யாராவது சொல்லு. 2000 வருஷ காலமாக அருந்ததியர்கள் தானே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. துப்புரவு வேலையை அவங்க தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் கிருஷ்ணதேவராய காலத்தில் கூட்டு வந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி 15ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, 11ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டெல்லாம் இதெல்லாம் பற்றியெல்லாம் அருந்ததியர்களை பற்றி குறிச்சிருக்குது. அவர்கள்லாம் விவசாயம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டு இருக்குது. அதெல்லாம் இவன் கண்ணுக்கு படல அவனுக்கு. அப்போது எதையாவது எவனாவது யார் ஏதாவது கொளுத்தி போட்டு வச்சுருப்பாங்க பிஜேபிக்காரங்க, பார்ப்பனியம் எதையாவது சொல்லியிருக்கோம். அதை வாங்கிட்டு காசு வாங்கிட்டு சினிமாவில் பேசுறது ஒரு டயலாக்கு. ஆரம்பத்தில் வந்து அது பெரியாரிய மேடைகள். அப்போ காலம் போன கடைசியில் அவன் வந்து கருள் தெரிஞ்சு கட்டணமான கதையாக அவன் நாம் தமிழர் கட்சி தலைவர் அந்த சீமானும் இருந்துக்கிட்டு சாதியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான். எல்லா சாதிக்காரங்களும் அப்படி தான் பேசுகிறாங்க. எல்லா சாதிக்காரங்களும் தன்னுடைய சாதியை உயர்த்துவதற்கு எந்த சாதி பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் இருக்காரு, ஐயா டாக்டர் அன்புமணி இருக்காரு. தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த ஒரு பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்குது அவங்களுக்கு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு சொத்து இருக்குது. 200 லட்சம் கோடி ரூபா சொத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அங்கே சொத்தை வச்சு அந்த சமுதாய மக்களுக்கு இன்னும் 200 லட்சம் கோடி ரூபாய் இருக்குன்னு CN ராமமூர்த்தி அவர்கள் சொல்லும்போது அந்த பணத்தை வச்சு அந்த சமுதாய மக்களை பூரா ஓஹோல மேலே ஏற்றிருக்கலாம். ஏழைன்னு ஒருத்தன் கூட இருக்கக்கூடாது அந்த சமூகத்தில். அவ்வளோ பணம் இருந்துச்சுனாக்க. இன்னும் ஏழைகள் இல்லையாப்போ? வன்னியர்களில் ஏழைகள் இல்லையா? ஏழைகளே இல்லையா? கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லையா? எல்லாருமே முதலாளி ஆகிட்டாங்களா? எல்லாருமே பணக்காரர்கள் ஆகிட்டாரா? எல்லாருமே மேட்டுக்குடித்தனக்காரர்களாக ஆகிட்டாங்களா? அப்போது சாதியை சொல்லி பிழைப்பு நடத்துபவர்கள் சாதியை வந்து மேலே சாதிய சங்க தலைவராக இருப்பவர்கள் தன்னுடைய சங்கத்துக்கு, தன்னுடைய சாதிக்கு, தன்னுடைய சாதி மக்களுக்கு முதல்ல ஏதாவது நல்லது செய்யுங்க. ஒரு சாதி மேலே வந்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது அந்த செஞ்ச கை சும்மா இருக்காது. ஆடின காலம் பாடின வாய் சும்மா இருக்கான்னு சொல்லுவாங்கள்ல. ஒருத்தனை முன்னேற்றணும்னு ஒருத்தன் நினச்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு சங்கம் நினச்சிருச்சு அப்படின்னா, யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு முன்னேற்றிகிட்டே இருக்கும். அவங்களாம் முன்னேறிட்டாங்க, நம்ம ஆளுங்களாம் முன்னேறிட்டாங்களா, அடுத்தவனை கூப்பிடுப்பா வாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதனால் தன்னை முதல்ல முன்னேற்றுங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நாடு வளர்ச்சி அடைஞ்சிடும், ஏழ்மை ஒழிஞ்சிடும், நல்லாயிருக்கும். நான் இது முக்கியமாக யாரும் சொல்கிறேன், எங்கள் ஊர்லேயே யாரும் செய்வோம். தமிழ்நாட்டிலே இந்த கட்சி தலைவரும் அவர்களுடைய சாதிக்கு செய்கிறதில்ல. அவர்களை மட்டும்தான் வளப்படுத்தி கொள்கிறாங்க. இதை வடநாட்டில் இருக்கிற ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் லோக் ஜனசக்தி கட்சியின் தலைவர், தற்போதைய மத்திய அமைச்சர், பிஜேபி கூட்டணியில் இருக்கிறவர் எப்படி தன்னுடைய ஜாதி மக்களை எப்படி வளப்படுத்திடுவார், வாழ்க்கை கொடுத்துருவார், வாழ விட்டுருவார். அதனால தான் 3% உள்ளீடு ஒதுக்கிட்டே வெறுக்கிறார். மேல்முறையீடு பண்ண போகிறேன் சுப்ரீம் கோர்ட்லன்னு சொல்கிறார். போனது போகட்டும். இந்த 3% உள்ளீடு ஒதுக்கீடு செய்ததற்கு அரும்பாடுபட்ட ஐயா கலைஞர் அவர்களுக்கு, இதை செய்து கொடுத்த ஐயா ஜனார்த்தன் அவர்களுக்கு, இன்னும் அவருக்கு துணையாக இருந்து செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், இவர்களை எல்லாம் இயக்கிய டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும், இந்த கலைஞர் கொண்டு வந்த இந்த சட்டத்தை இது சரிதான் 3% உள்ளீடு ஒதுக்கீடு கொடுத்தது சரிதான் என்று சொன்ன சுப்ரீம் கோர்ட் 7 நபர்கள் கொண்ட பெஞ்சிற்கும், தலைமை நீதிபதி சந்திரசூட் ஐயா அவர்களுக்கும், இதை வரவேற்ற திராவிட மாடல் அரசின் தற்போதைய முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அனைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அந்த சமுதாயம் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அந்த சமுதாய மக்களை வாழ வழிவிடுங்கள் என்று சொல்லி நன்றி, வணக்கம்.